நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்காவினுடைய போர் தாக்குதல் பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே ஈரான் தற்பொழுது பேச்சுவார்த்தைகளுக்கான தன்னுடைய நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா பதிலடி சொல்லியிருக்க டூ லேட் அப்படி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் ஆரம்பமானது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் ஈரான் வந்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்தது. ஏன் இருக்கக்கூடிய ஹட்டார், குவைத், அதே போன்று சவுதி, அதே போன்று பக்ராம் என்ற அந்த பகுதிகளை ஈரான் தாக்குகின்றது என்கின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். அமெரிக்காவினுடைய ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான தூரங்களை சற்று கூடவாக இருக்கும். ஆகவே இதுல இருந்து இதை தாக்குவது, அதுல இருந்து அதை தாக்குவது என்கின்ற வகையிலான ஒரு போர் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில தான் பல உயிர் சேதங்கள், பல பொருட்சேதங்கள் என்பன இடம்பெற்றிருந்தது. இதன் பிற்பாடுதான் பேச்சுவார்த்தை சார்ந்த ஒரு நகர்வும் வந்திருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்கா இட் இஸ் டூ லேட் அப்படி என்று சொன்ன விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டதாகவும் அதற்கு டூ லேட் என்பதில் பதில் அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். சமூக வலைதளத்துல வெளியிடப்பட்ட அந்த பதிவுல தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய விமான பாதுகாப்பு, அதே போன்று கடற்படை மற்றும் தலைமைத்துவம் போய்விட்டது என்று சொல்லியும், விமானப்படை போய்விட்டது, அவர்கள் பேச விரும்புகின்றார்கள், நான் ரொம்ப லேட் என்கின்றேன் என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்துல குறித்திருக்கின்றார், பதிவு செய்திருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். அமெரிக்க தளத்தை குறிவைத்த ஈரான் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான ஈரானிய தாக்குதலின் விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் ஒரு நேர்காணல சொல்லி இருக்கின்றார். மத்திய கிழக்குல பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே தாக்குதல்கள் மாறி மாறி இடம்பெற்று வருகின்றன. இது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் தரைப்படைகள் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கலாம் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக தாக்குதலுக்கு பின்னர் அவை தேவையில்லை என்ற விடயமும் இங்கு தான் சொல்லவில்லை என்றும், தேவையானால் பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அமெரிக்காவை வெளிநாட்டு போர்களில் இருந்து விலக்குவதாக கூறிய போதிலும் தற்போது இன்னும் பெரிய தாக்குதல்கள் காத்திருக்கின்றன என்ற விடயத்தை, பெரிய அலை இன்னும் வரவில்லை என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய, இல்லாட்டி சுற்றுலாவுக்காக சென்றிருக்கக்கூடிய பல நாட்டவர்கள் இன்று சவுதி, அதே போன்ற குவைத், அதே போன்று கட்டார் ஆகிய இடங்கள்ல சிக்கி இருப்பதாகவும், குவைத்தில் தங்கி இருக்கின்ற வேளையில தொடர்ச்சியாக குண்டனைகள், அதே போல எரிகணைகள் என்பன வானத்தில விதம் விதமான சத்தங்கள் கேட்கின்றதையும் தங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவும், பதற்றத்தின் மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தையும், இங்கு பிரபலங்கள் பலர் அச்சத்தின் மத்தியில் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்க சர்வதேசத்துல ஏற்பட போகின்ற பெரும் பயண குழப்பம் என்கின்ற வகையிலான செய்திகளும் வெளியாகி இருந்தது. பரபரப்புக்கு மத்தியில 149 பயணிகளுடன் வந்திறங்கிய விமானம் என்ற தலைப்புல பல செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த வகையில மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் ஏர் இந்தியா நிறுவனம் துபாயில இருந்து இந்திய தலைநகருக்கு தன்னுடைய முதல் இந்திய விமானத்தை இயக்கி இருக்குது. மத்திய கிழக்கில் சிக்கி தவித்த 149 பயணிகள் திரும்ப அழைத்து வரப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்லுகின்றன. 149 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்கள் ஏற்றி சென்ற AI-916D விமான புதுடெல்லியை வந்தடைந்திருக்கின்றது என்றபடியும் சொல்லி இருக்கின்றார்கள். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகின்ற இந்த கூட்டு போரினால பிராந்திய முழுவதும் பயண குழப்பம் நிலவி வருகின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக போர் பதட்டம் என்பது அதிகரித்து இருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்பது இடம்பெறுமா, அதற்கு அமெரிக்கா என ஒரு அரசியல் ஆய்வோடு, இல்லை என்றால் இந்த போர் நிலவரங்களோடு பல அறிவுகளை பெற்றிருந்தவர்கள், இல்லாட்டி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விடயம், அமெரிக்கா இனி ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொல்வதற்கு தயாராக இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஈகோவை சுரண்டி விட்டார்கள் என்று சொல்லுவோம் தானே, அந்த வகையிலான
அவர்களுடைய பலம் மீது இவர்கள் கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்கா மீண்டும், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்னர் கூட வாய்ப்பு இருந்திருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததினால் அடிதான் ஒழிய பேச்சுவார்த்தைக்கும் சமரசத்துக்கும் இடமில்லை என்கின்ற வகையில பல அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய பதிவுகளை இட்டு வருகின்றனர். அதற்கு பதிலடியாகத்தான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டூ லேட் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.